ஏசாயா 45வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. படிக்கிறேன் கேளுங்க. முதல் வசனம், ஏசாயா 45வது அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தாலும் உனக்கு நாமம் தரித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4வது வசனம் வரைக்கும். ஏசாயா 45 1, 2, 3, 4 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தராகிய நான் அபிஷேகம் நின்ன கோரேஷுக்கு முன்பாக என்ன பண்ணுறாராம்? கதவுகள் பூட்டப்படாதபடிக்கு அழைத்து நம்ம வலது கையை பிடித்து நம்மளை அழைத்து கொண்டு போனாராம். அப்புறம் என்ன பண்ணாராம்? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நமக்கு முன்னே அவர் போகிறாராம். அவர் போய் கோணலாயிருந்த நம்மளுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் இருந்துச்சோ, என்ன துன்பம் இருந்துச்சோ, என்ன பிரச்சனை இருந்துச்சோ எல்லாத்தையும் போய் என்ன பண்ணுறாராம்? செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை சரி பண்ணுவேன். நம்ம வாழ்க்கை கோணலானது, மாறுபாடானது, நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது. கஷ்டங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, சொல்ல முடியாத பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்குது, சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது. இதையெல்லாம் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் இப்படியாக அவங்களை அழைத்து சொல்லுகிறார். அப்புறம் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாப்பால்களை முறியடித்து அந்தகாரத்தில் உள்ள புதையல்களையும் ஒளிபிடத்தில் உள்ள அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் உள்ள புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோப்பின் மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் மித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தாலும் என்னுடைய நாமத்தை உனக்கு தரிப்பேன். நீ அறியாதிருந்தாலும் உனக்கு என் நாமம் தரிக்கிறார். நம்ம அறியாமல் இருந்தாலும் ஒரு காலத்தில் அவர் தான் அழைத்து அவருடைய நாமத்தை நம்மளுக்கு தரித்தார். இயேசு என்ற நாமம், இயேசு என்ற ரட்சகர் நம்மளுக்கு ரட்சிப்பு கொடுத்தது, வஸ்திரத்தை கொடுத்தது யார்? அவர் தான். அதான் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு சொல்கிறாரு. நான் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். பிரியமானவர்களே, கோணலான நம்ம வாழ்க்கையை அவர் நேர்மையாக்குறார், அவர் செவ்வையாக்குறார், அவர் நேர்வழியிலே நம்ம நடத்தி கொண்டு போகிறாராம். இந்த மாதத்தில் அப்படியாக வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் என்ன பண்ணுவேன்? ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறாராம். வெண்கல தாப்பால்களை உடைத்து இரும்பு தாப்பால்களை உடைத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாராம்? கொடுப்பேன். அந்த கதவுகளை எல்லாம் உடைத்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு? வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களையும் முறியடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் நம்மளுக்கு கொடுக்குறாராம். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நம்மை தெரிந்து கொண்டவர், தாயின் கருவின் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார், உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார்னு இருக்குது. இயேசு கிறிஸ்து உலகம் தோன்றத்துக்கு முன்னே நம்ம முன்குறிச்சிட்டாராம். அப்படி ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஒவ்வொரு வாக்கு தத்தமும் நம்மளுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாளில் அவர் அப்படியாக என்ன பண்ணுறாரு? கோணலானவைகளை செவ்வையாக்குறார், நேர்வழியில் நம்மளை நடத்த போகிறாரு. நம்மளுக்கு பொக்கிஷங்களையும் என்ன பண்ணுறாரு? ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. யாரும் கவலைப்பட வேணாம். அந்த வாக்குத்தத்தம் நம்மளுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவ பிள்ளைகளே நம்மளுக்காக கொடுக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் நமக்கு வல்லவராக இருக்கிறார்.
நம்ம அவரை நேசிப்போம், அவருடைய பாதத்தில் அமருவோம், அவரை நோக்கி பார்ப்போம். அவருக்காக எல்லாவற்றையும் நம்ம இழந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும், என்ன வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் அவரை நோக்கி பார்ப்போம், அவரிடத்தில் கேட்போம். இந்த முதல் தேதியிலே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவரிடத்தில் சேருவோம். ஆண்டவர் கொடுக்குற வாக்கு இது, வார்த்தை இது, அது ஒரு நாளும் வீணாகி போகாது. ஆண்டவர் வாக்கு மாற நான் மனிதன் அல்லன்னு சொல்லியிருக்காரு. மனிதங்க வாக்கு கொடுப்பாங்க, மாறிடுவாங்க. ஆனால் தேவன் மாற மாட்டார். நம்ம வாழ்க்கையில் மாறாதவராக இருக்கிற தேவன் ஒருவர் தான். நன்றி மக்களே. கோணலானவைகளை செவைப்படுத்துகிற ஆண்டவர், நேர்வழிப்படுத்துகிற ஆண்டவர், புதையல்களையும் பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுக்கிறவர், இரும்பு தாப்பால்களை உடைத்து நம்மளுடைய எல்லாவற்றையும் நமக்கு விடுதலையாக்குகிறவர், தாப்பால்களை உடைத்து முறியடித்து நம்மளுக்கு இருக்கிற கட்டுகளை எல்லாம் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாக எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் அப்படியாக விசுவாசிப்போம், அபியாசப்படுத்துவோம். நம்ம இந்த வார்த்தையின் படியும், இந்த வார்த்தை எத்தனை கஷ்டத்தில் இருக்கிற பிள்ளைங்களை தொடட்டும் ஆண்டவரே. அப்படியாக நான் செபிக்கிறேன். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. இந்த முதல் தேதிக்காய் நன்றி. கடந்த மாதம் முழுவதும் தேவன் எங்களை நடத்தி மட்டுமாய் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய ஒளி கோணலானவைகளை நேர்வழிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னே போய் நீ கோணலானவைகளை சரி பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா செவைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அப்பா எங்களுடைய பாதைகள் எப்படியாக இருந்தாலும் தேவனை நீ நேர்வழிப்படுத்துகிற தேவன். அப்படியாக பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எங்களுக்கு கொடுக்கிறவர், இரும்பு தாப்பால்களை உடைக்கிறவர், எங்களுடைய எல்லா விதமான தடைகளையும் உடைத்து போகிற தேவன் எங்களோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியாக அபியாசப்படுத்துகிறோம். அப்படியாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலுயா.